ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து ரிசல்ட்டுக்காண்டி அந்த பயத்தோடல இருந்திருப்பீங்க. ரிசல்ட் எந்த மாதிரி வரப்போகுது, முக்கியமாக நான் நல்ல மார்க் எடுத்துருவேன்னா ஆல் பாஸ் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமாக வந்து டவுட் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேறு லெவலான ஒரு குட் நியூஸ் இருக்குமா. ஸோ குட் நியூஸ் வந்தாலே வந்து ஒரு பேட் நியூஸும் வந்து இருக்கும். குட் நியூஸும் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் முக்கியமாக பேட் நியூஸும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம 5K நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இப்போயே வந்து பண்ணிருங்க. நம்ம பேசிக்காக வந்து உங்களோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்களா, அதை திருத்துற ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை மாதிரி நம்ம டே பை டே அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து ஆல் பாஸோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட், கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நம்ம ரிசல்ட் அன்னைக்கு கூடியும் நம்ம வந்து லைவ் வந்து வரும். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இப்போவே வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். மொதல் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து இருக்கு. என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, 12th பொறுத்த வரைக்கும் பேப்பர் கரெக்ஷன் நேத்தோட வந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலைமையில 12th பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முக்கியமாக கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், எல்லா பேரும் மோஸ்ட்லி வந்து பாஸ் ஆன மாதிரி தான் வந்து இப்போ ஒரு வேற லெவலான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால நீங்கள் வந்து பயப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட தேவையே கிடையாது. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 மார்க்குக்கு 12 11 மார்க் எடுத்தால் கூடியும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் வந்து பாஸ் பண்ணி விட்ட மாதிரி தான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. முக்கியமாக சுவாலஜி, பாட்னி எல்லா பேரும் வந்து 12th பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து பெர்சன்டேஜ், அதாவது ஆல் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி அதிகமாக வந்து வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். 10th-க்கும் 11th-க்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனியில இருந்துன்னா பேப்பர் கரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரம் வந்து அப்டேட்டும் வந்து வரப்போகுது. முக்கியமாக 10th-க்கு வந்து கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷனும் கூடி சீக்கிரம் நம்மளோட சேனல் வந்து வரப்போகுது. 11th-க்கும் வந்து கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷனும் வந்து வரப்போகுது. என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா பேரும் வந்து பேசிக்காக வந்து இந்த வருஷத்தில் வந்து பாஸ் ஆயிருவீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நான் வந்து பாஸ் ஆயிருவேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பயப்படப்பட தேவைகள் கிடையாது. கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து ஆல் பாஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் ரெண்டாவதாக சேடான நியூஸ் என்ன அப்படின்னா, 12th பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமாக 2 மார்க்கு, சில பேருக்குலாம் 2 மார்க் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்குற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் கிரேஸ் மார்க்கும் அவ்வளோ 12th பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து கிடையாது. இந்த நிலைமையில் இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. எல்லா பேரும் வந்து பேசிக்காக பாஸ் ஆயிருவீங்க, ஆனால் வந்து அந்த சென்டம் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப வந்து கம்மி சொல்லிட்டு இந்த வாட்டி தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த கிரேஸ் மார்க் நம்பி இருந்திருந்தோம். முக்கியமாக கொஸ்டின் பேப்பரும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக கிரிட்டிக்கலாக கேட்டனால, ட்விஸ்ட் வச்சனால நிறைய பேரால் வந்து சென்டம் வந்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. பட் ஒரு பக்கம் ஹாப்பியான நியூஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சேடான நியூஸ் தான் இருக்கு. எல்லா பேரும் பாஸ் ஆயிருவீங்க, அதை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாமே வந்து வேண்டாம். அண்ட் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி குறையும் சொல்லிட்டு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. சென்டமே வரலன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கு. கொஞ்சம் சென்டம் தான் வந்து இந்த வாட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி 10th-க்கும் 12th-க்கும் கூடிய சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த நினச்சி கவலைப்படாதீங்க. முக்கியமாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சார் நான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணல, எனக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும். அதனால தான் வந்து அது பேர் கம்பல்சரி கொஸ்டினே வந்து வச்சது. அதனால நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உரிய மார்க் வந்து வழங்கப்படும். நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து வழங்கப்படாது. அதனால முடிஞ்ச அளவு நான் சொன்ன மாதிரி தான் எல்லா பேரும் வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க சொல்லிட்டு நான் எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு இருப்பேன். இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா மார்க் வந்து கண்டிப்பாக வந்து போட மாட்டாங்கம்மா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமனாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வந்து அதிகமாக மைண்டில் இருக்கிறனால தான் உங்களால் வந்து நிறைய வந்து திங்க் பண்ண முடியாது. முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராகவே இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமனாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலியமாக உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேமா. அதனால வந்து மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட அப்டேட், பேப்பர் கரெக்ஷன்லாம் இந்த மாதிரி திருத்தாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் டே பை டேயாக வந்து வரப்போகுது. அண்ட் முக்கியமாக நம்ம மேபி லைவ் கூடியும் வந்து வருவோம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அண்ட் முக்கியமாக கிரேஸ் மார்க்கோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனல் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் அதை மட்டும் இப்போயே வந்து பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட்டாக நியூஸ் கிடச்சிக்க மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.